டிவோர்ஸில் அது ஒரு காரணம் இருக்குது. உடல் உறவு திருப்தி இல்லைன்னாக்கா அது வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். அது அந்த காலத்தில் இருக்குது. அவன் ஒரு ஆணே இல்லைன்னுடுவாங்க. அது மாதிரி நிறைய கேஸ் வரும். அதில் தான் நான் செக்ஸாலஜிஸ்ட் முறையில் நாங்கள்லாம் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு போவோம். சாட்சி சொல்லும்போது அவனுக்கு ஆண்மை குறைவு இருக்குதுங்கிறத வந்து நாங்கள் இது பண்ணணும். ஆண்மை குறைவு வந்து நிரூபிக்கிறதுக்கு அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா அதில் வந்து செலக்டிவ் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லுவோம் ஒன்று. அது என்னன்னா, தன் மனைவி கிட்ட அவனால் செக்ஸ் வச்சுக்கவே முடியாது. ஆனால் ஊரில் போகிற ஒரு பொண்ணுங்கிட்டலாம் செக்ஸ் வச்சுக்குவோம். அதுக்கு நாங்கள் வந்து செலக்டிவ் இம்பார்ட்டன்ஸ். குறிப்பிட்ட சில பெண்கள் மேலே அவனுக்கு இதே வராது, அந்த உணர்வே வராது. சில பெண்களை பார்த்தா வரும். அதெல்லாம் வந்து மன ரீதியான பாதிப்புகள். அதெல்லாம் வந்து கவுன்சிலிங்கில் அதில் இதெல்லாம் சரி பண்ண போக பல சமயங்கள் அதில் தோற்று போயிடும். சரி ஆகாது. அதை விட்டு டைவர்ஸுக்கு தான் போவாங்க. அதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்தே உள்ளது, எல்லா காலத்துலேயுமே உள்ளது தான் அது. அதனால் அந்த காரணத்தை வந்து கோர்ட்டுக்கு வந்து அவங்க வந்தாங்கன்னா, ஆனால் அதில் ஆணுக்கான அப்பியர் ஒரு வக்கீல் வந்து கண்ட கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அந்த கேள்வியெல்லாம் சகிச்சுக்கிற மனப்பான்மை இருந்தால் தான் அன்றைக்கி வர முடியும். இன்றைக்கி அதெல்லாம் கேட்டாக்கா போடா சத்தாட்டு போயிடுவாங்க. கோர்ட்டுக்கே போகிறதில்ல, இன்றைக்கி வீட்லேயே சொல்லிடுறாங்க விட்டுரு அப்படின்னுறேன். மியூச்சுவல் கன்சென்ட்டில் பிரித்து போகிறவங்க நிறையா இருக்குது.